வேண்டும் வர வேண்டும் எங்கள் அனைவருக்கும் நல்லாசிரியர் பல தர வேண்டும் சுவாமி. வாங்க வணக்கம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வந்திருக்கிற விஷயத்தை நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா. ஏன் அதெல்லாம் பேச மாட்டீங்களா? ஏன் அதெல்லாம் பேச மாட்டீங்களா? ஏன் நீங்க அதுல பேச மாட்டீங்களான்னு கேக்குறேன். அண்ணே அத குறைச்சி இதை ஏற்றி வைங்க, இல்லைன்னா அதை கொஞ்சம் எடுத்து வச்சு விடுங்க. எப்படி எண்ணத்தை பாத்தீங்களா? வாழ்க வளர்க வளர்க அழகான ஒரு வரவேற்பு. அதுமான ஒரு வரவேற்பு வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடு குறையாமல் தமிழ் கடவுள் முருகனை வணங்குற பொம்பளை பிள்ளை எனக்கு தெரியும். நீங்க கொடுத்தது வரவேற்பு. தண்ணீரும் காவிரியை தானே என்று சொல்லலே மன்னாவதும் சோழ மண்டலமே நான் ஒருத்தன். அந்த அம்மா பாக்குறா, ஆகா கம்பர் பாடுறா, காசுக்காக பாடிட்டு போயிருக்காரு அப்படின்னு நினைச்சு கிளவி பாடினா. அப்பர் சிலம்பி அரவந்தரை சொற்போர் சிலம்போ சிலம்புன்னு கூடுக்கு பாடினா. பசி, அதனால எதிரியா அந்த வீட்டுக்கு வந்தாலும் என்ன சொல்லணும்? வாங்க இருங்க. அதைத்தான் அவள் சொன்னார். ஒப்புடன் முகமடர்ந்து உபசரித்து உபதேசி உப்பில் அதை குளித்தாலும் உண்பதும் அபதமாகும். முப்பலமோடு வாழ முகங்கள் தெளிவாராயும் கப்பிய பசி நடுபசி ஆகும் தானே என்ற முதுமொழியை கொடுத்த அந்த கிளவியை விட இந்த கிளவியை பார்க்கிற பொழுது விரல வெண்டக்கா ஒடிச்ச மாதிரி ஒடிச்சு போடுவேன். என்னைய பார்த்தா உங்களுக்கு கிளவி மாதிரி இருக்கா? இல்ல கேக்குறேன், உங்க வயசு என்ன ஏன் வயசு? ஏன் உங்களுக்கு கோபம் வருது? ஏன்னா அப்புறம் கிளவின்றீங்க. கிளவி என்பவள் யாரு? கிளவி என்றால் என்ன? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா கிளவிக்கு அர்த்தம் தெரியாதா? என்ன அர்த்தம்? கிளவி என்றால் தலைவி என்று அர்த்தம். அப்படி சொல்லுங்க, மொட்டை மொட்டையா பேசாதீங்க. கிளவினா தலைவி. இடத்துக்கு தலைவி நீங்க தானே? நிலத்துக்கு தலைவி யாரு? எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. நான் தலைவனை கேட்கல, நான் கேட்டது தலைவி. தலைவி யாரு? ஒரு பொறுப்புல இருக்கேன், காவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கடமையை செய்யறதுக்காக கொஞ்சம் பொறுப்போட நான் வேலை பார்க்கிறேன். காவல் என்ற கடமையை உணர்ந்து நீ தலைவிங்கிற பதவியை ஏற்று நின்றுருக்க. அதானே தலைவி தானே? அதனாலதான் கிளவினேன். வேண்டும் வர வேண்டும் எங்கள் அனைவருக்கும் நல்லாசிரியர் பல தர வேண்டும் சுவாமி. வாங்க வணக்கம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வந்திருக்கிற விஷயத்தை நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா. ஏன் அதெல்லாம் பேச மாட்டீங்களா? ஏன் அதெல்லாம் பேச மாட்டீங்களா? ஏன் நீங்க அதுல பேச மாட்டீங்களான்னு கேக்குறேன். அண்ணே அத குறைச்சி இதை ஏற்றி வைங்க, இல்லைன்னா அதை கொஞ்சம் எடுத்து வச்சு விடுங்க. எப்படி எண்ணத்தை பாத்தீங்களா? வாழ்க வளர்க வளர்க அழகான ஒரு வரவேற்பு. அதுமான ஒரு வரவேற்பு வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடு குறையாமல் தமிழ் கடவுள் முருகனை வணங்குற பொம்பளை பிள்ளை எனக்கு தெரியும். நீங்க கொடுத்தது வரவேற்பு. தண்ணீரும் காவிரியை தானே என்று சொல்லலே மன்னாவதும் சோழ மண்டலமே நான் ஒருத்தன். அந்த அம்மா பாக்குறா, ஆகா கம்பர் பாடுறா, காசுக்காக பாடிட்டு போயிருக்காரு அப்படின்னு நினைச்சு கிளவி பாடினா. அப்பர் சிலம்பி அரவந்தரை சொற்போர் சிலம்போ சிலம்புன்னு கூடுக்கு பாடினா. பசி, அதனால எதிரியா அந்த வீட்டுக்கு வந்தாலும் என்ன சொல்லணும்? வாங்க இருங்க. அதைத்தான் அவள் சொன்னார். ஒப்புடன் முகமடர்ந்து உபசரித்து உபதேசி உப்பில் அதை குளித்தாலும் உண்பதும் அபதமாகும். முப்பலமோடு வாழ முகங்கள் தெளிவாராயும் கப்பிய பசி நடுபசி ஆகும் தானே என்ற முதுமொழியை கொடுத்த அந்த கிளவியை விட இந்த கிளவியை பார்க்கிற பொழுது விரல வெண்டக்கா ஒடிச்ச மாதிரி ஒடிச்சு போடுவேன். என்னைய பார்த்தா உங்களுக்கு கிளவி மாதிரி இருக்கா? இல்ல கேக்குறேன், உங்க வயசு என்ன ஏன் வயசு? ஏன் உங்களுக்கு கோபம் வருது? ஏன்னா அப்புறம் கிளவின்றீங்க. கிளவி என்பவள் யாரு? கிளவி என்றால் என்ன? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா கிளவிக்கு அர்த்தம் தெரியாதா? என்ன அர்த்தம்? கிளவி என்றால் தலைவி என்று அர்த்தம். அப்படி சொல்லுங்க, மொட்டை மொட்டையா பேசாதீங்க. கிளவினா தலைவி. இடத்துக்கு தலைவி நீங்க தானே? நிலத்துக்கு தலைவி யாரு? எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. நான் தலைவனை கேட்கல, நான் கேட்டது தலைவி. தலைவி யாரு? ஒரு பொறுப்புல இருக்கேன், காவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கடமையை செய்யறதுக்காக கொஞ்சம் பொறுப்போட நான் வேலை பார்க்கிறேன். காவல் என்ற கடமையை உணர்ந்து நீ தலைவிங்கிற பதவியை ஏற்று நின்றுருக்க. அதானே தலைவி தானே? அதனாலதான் கிளவினேன். இதுல உங்களுக்கு வருத்தம் வந்துருச்சு? எனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்ல. அப்புறம் என்ன? நீங்க பேசுறத ஆதாரத்தோட எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசுங்க. இருக்கிற இந்த நேரத்துக்குள்ள இருக்கிறத மொட்டை மொட்டையா பேசுறீங்கன்னா அப்ப கிளவினா எனக்கு என்ன 90 வயசா? கிளவினா வயசுதான் காரணமா? ஆமாங்க. தமிழுக்கு தொண்டு செய்வதற்காக தன் இளமையை மாற்றினார். யாரு? அவை. சுட்ட பழம் வேண்டுமா? சுடாத பழம் வேண்டுமா? 2 நாள் தூங்க விடல அந்த கிளவியவே. பிறந்த உடனே கவி பாடினாலே, பிறந்த உடனே ஒரு பிள்ளை கவி பேசுமா? பேசுமா? ஆனா பிறந்த உடனே கவி பாடியது யாரு? அதே கிளவிதான். சின்ன பிள்ளையிலே பிறந்து வளர்ந்து கீழே விழுந்த உடனேயே இட்டமுடன் இந்தலை இன்னவென்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்ட முட்ட பஞ்சமே ஆனால் பாரம் அவனுக்கு நெஞ்சமே நீ அஞ்சாமே போ அப்படின்னா. பிறந்த உடனே ஒரு பிள்ளை பேசாது, ஆனா அப்படி
மூதாட்டி 5 வயசு வரைக்கும் பேசல. வயசு 5. சரி. வாய் பேசல. அப்பா அம்மா பாக்குறாங்க, நமக்கு பிறந்த புள்ள இப்படி வாய் பேசாம இருக்க அப்படின்னு வேதனையோடு கொண்டு போய் விட்டாங்க ஒரு ஆள்கிட்ட. அவன் தான் பேச வைத்தான். யார் தெரியுமா பேசாத குழந்தை? அவன் தான் குமரகுருபரன். பேச வச்சவன் யார் தெரியுமா? அவன் தான் முருகன். நடந்த சம்பவம் எங்க தெரியுமா? திருச்செந்தூர்ல. நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பதில் நான் கொடுத்துட்டே இருப்பேன். எங்க பாப்போம் உங்களுக்கு எப்படி நீங்க பதில் கொடுக்குறீங்க அப்படிங்கறத போக போக பார்க்கலாம். அப்படியா? சரி, உமக்காக ஒரு சிறிய வாழ்த்து. அந்த வாழ்த்துக்கு பின்னால் இங்க வந்த காரணம் என்ன எனக்கு விழாவை தொடுக்கின்ற பொழுது உமக்காக கொடுக்கிற வாழ்த்து தெரியுமா? கடவுள் நினைத்தான் மனதால் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே, திருமகளே உண்டாகவே. அவனே நினைத்தான் உறவை பலத்தான் இரண்டும் உண்டானதே, திருமகளே உண்டாகவே. ஆயிரம் காலமே ஆயிரம் காலமே வாழ்கவே உண்மனும் கடவுள் நினைத்தான் மனதால் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது, திருமகளே வாழ்கவே. வாழ்க வளர்க கல்வி தமிழ் எடுத்து கவிதை சம்படுத்த மகிழ வைத்த ஏன் தலகே இப்பற்பட்ட இடத்துக்கு வந்ததனால் இந்த இடம் பெருமை அடைய வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பெருமையான ஒரு ஆசீர்வாதத்தை உமக்காக நான் கொடுக்க போறேன். பயப்படக்கூடாது, தைரியமா நின்று பேச. பயப்படுற மாதிரி அப்படி என்ன கொடுக்க போறீங்க? போடுற நகையில பொத்தல் இல்லாத நகையை நீ போட்டு. எது நகையில பொத்தல் இல்லாத நகை? எந்த நகை? போடுற நகையில பொத்தல் இல்லாத நகையை நீ போட்டு பழத்தை விட்டெறிஞ்சு கொட்டையை தின்னு நீ வாழ அழைக்கிற ஆசீர்வாதம் கொடுத்து. தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், 2 பேரும் தமிழ்ல பேசணும். அதுக்காக வந்திருக்கேன். விவரம் கேட்க ஆசைப்படுறேன். கேட்கலாமா? கேட்டா பதில் வருமா? நல்லாரை பார்ப்பது நன்று, நிலைமைக்கு நல்லா கேட்பது நன்று, அவரோடு நீங்க இருப்பது நன்று, அவர் குணங்கள் உரைப்பது நன்று அப்படின்னு நாங்க. அது மட்டுமல்ல, இறுதிக்கு நிதி ஏவந்த மனித அதன் மனித ஆதிய தொழுதாய் அதனிடம் மனித அறிவினரை கனவிலும் நினைவிலும் காண்பதுதான் என்று சொல்கிற பொழுது உங்களை பார்த்துக்கேன் அப்படின்னா உண்மையிலேயே அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சந்தோஷப்படுற அந்த முகப்பாவனை தெரியலையே. ஏன்னா வள்ளுவர் தன்னை உலகணிக்கிறது அந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சையெல்லாம் சிலப்பதிகாரமனை ஆழம் படைத்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடு வித்தாக வில்லை என்று வாடு என்று கவி சக்கரவர்த்தி கம்பெனியின் தமிழ் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நிலையான உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு நிலையானதாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல ஒண்ணும் தவறல. இருந்தாலும் பாருங்க, அருமையான ஒரு பாடல். கடவுள் நினைத்தான் மன்னனால் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது, திரு மகளே நீ வாழ்க்கவே அப்படின்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி அற்புதமான ஒரு பாடலை பாடி நீங்க எனக்கு வாழ்த்து கொடுத்துருக்கீங்க. இந்த உலகத்துல பாருங்க எத்தனை விதமான பாடல்கள் உண்டு. முருகனின் அருள் பெற்று அருணகிரிநாதரால் பாடப்பட்டது திருப்புகழ் அப்படிங்கிற பாட்டு. முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிற சத்து சரவண முத்துக்கொரு வித்துக்கொரு மர என போதும் பாடினான், பாட வைத்தான். நடந்த சம்பவம் திருவண்ணாமலை. தமிழ்ச்சங்க புலவர் நக்கீரனால் பாடப்பட்டது திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற பாட்டு. திருமுருகாற்றுப்படை, பொன்னநாற்றுப்படை, சிறுமாநாற்றுப்படை, உள்ளிப்பாட்டு, மதுரை காஞ்சி, குறிஞ்சி பாட்டு, பட்டுலப்பாலை, நெடுநல்வாலை, மலைபடுகடா 10 பாட்டுக்குண்டான மகத்துவம். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த கருத்தை இந்த உலகிற்கு தெரிவிக்க வந்தது கம்பனின் ராமகாவிய பாட்டு. உலகம் யாவையும் தாமுள்ள வாக்கம் 70 நீக்களும் நீங்க அகில விளையாட்டுக்கு பொழுதென்றார் கவி சக்கரவர்த்தி கம்பன். 5 வயசுல அண்ணன் நம்பி 10 வயசுல பங்காளி அப்படிங்கறத காமிக்க வந்தது மகாபாரத பாட்டு. புள்ளிருக்கும் தாமார்வன் பூபுகார் வாழ்வழியும் சொல்லிருக்கும் கள்ளகுண்டு உள்ளவழி சொல்லவா வாலி தரபதையை ஊக்கந்தவ மகாபாரதம். கருத்த மழை ஒளிந்ததோர் கவிஞர் கண்ணதாசன் பாட்டு. காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. இல்லற வாழ்க்கையை அற்புதமாக எடுத்து கூறிய கவிஞன் முத்தையா நாராயணன் கண்ணதாசன். பாமரனை கருத்தை தெரிவிக்க வந்தது பாரதியின் பாட்டு. செந்தமிழ் ஆடந்த போதினிலே இந்த தேர் வந்து வாயுது காதலே பெருமை தந்தான் மகாகவி பாரதி. பெண்கள் கோவில்ல பாடுவது கும்மி பாட்டு. கும்மி அடிச்சாத்தான் திருவிழா. ஒயிலாட்ட பாட்டு. ஒயிலாட்ட ஆடுனா ஆண்களுக்கு நளினம். ஒரு குழந்தை பிறந்த உடனே பாடுவது தாலாட்டு பாட்டு. தாய் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம். அந்த உயிர் பிரியும் பொழுது பாடுவது ஒப்பாரி பாட்டு. அத்தோட வாழ்க்கையை நிப்பாட்டு. இப்படி எங்கும் பாட்டு, இதிலும் பாட்டு, இன்ப பாட்டு, துன்ப பாட்டு. அப்பா ஓம் பாட்ட சத்தை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு உங்களுடைய பாட்டு இசையால் வசமாக இதயம் அப்படிங்கிற மாதிரி இசையால் எல்லோருடைய மனதையும் தன் வசப்படுத்தும் திறமை அதிகம் உங்களுக்கு இருந்தாலும் கூட எனக்கு கொடுத்த அந்த வாழ்த்துக்கு பாருங்க, அதுல தவறு பிழை இருக்கிறது. ஓஹோ, பிள்ளை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா. தவறா? ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து என்ன சொல்லலாம்? மங்களம் உண்டாகட்டும் சொல்லலாம். சொல்லலாம். சாஸ்திரிகிட்ட போய் நீங்க ஒரு வாழ்த்து சொன்னீங்க, என்ன சுமகலிபமா? அதுக்கு ஏன் அப்படி சொன்னீங்க? நீங்க உலகத்துல
தீர்க்க சுமங்கலிபமான கட்டிய கணவனோடு நீண்ட ஆயுளோடு மாங்கல்யம் நிலைத்திருக்கணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அது ஆசீர்வாதம். மாதிரி நீங்க வந்து எனக்கு ஒரு வாழ்த்து கொடுத்திருக்கலாம், சரி. மங்களம் உண்டாகட்டும் சொல்லியிருக்கலாம், 100 வயசுக்கு நல்லாரும் சொல்லியிருக்கலாம், சரி. மாசம் 10 உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லலாம், 16 செல்வங்கள் பெற்று நலமோடு வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்படி எத்தனையோ வார்த்தைகள் மங்களகரமான வார்த்தைகள்லாம் இருக்கும் பொழுது அது என்ன எனக்கு நீங்க வாழ்த்து கொடுக்கல மட்டும் வித்தியாசமா மொள நீளத்துல கொடுக்குறீங்களே என்ன விஷயம்? பெண்கள் போடக்கூடிய நகையில பொத்தலே இல்லாத நகையை நீ போட்டு நல்லா எல்லாருமே கேளுங்க. ஒரு காதுல தோடு போடுறோம், அதுல திருகாணி மாட்டணும்னா ஓட்ட வேணுமா இல்லையா? கையில மோதிரம் போடுறோம், இந்த விரல் போற அளவுக்கு அதுல ஓட்ட வேணுமா இல்லையா? கால்ல கொலுசு போடுறோம், அந்த திருகாணி திருவுற அளவுக்கு அது ஓட்ட வேணுமா இல்லையா? அப்ப நீங்க எப்படி பெண்கள் போடக்கூடிய நகையில பொத்தலே இல்லாத நகையை நீ போட்டு அப்படின்னா அந்த பொத்தல் இல்லாத நகை என்ன நகை எனக்கு நீங்க சொல்லணும். இன்னொன்னு பாருங்க, இறைவன் படைப்புல நம்ம எப்படி எத்தனையோ பழங்களை சாப்பிடுறோம், மாம்பழம் சாப்பிடுறோம், பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை வேணான்னு தூக்கி போடுறோம். கதை சொன்னது பெண்களுக்கு தானே, ஏன் இவங்க கிளம்புறாங்க? அவங்களுக்கு வேலை நிறைய இருக்கு, இட்லிக்கு போட்டிருப்பாங்க. ஓ, இட்லியை சுடுறதுக்கு போறாங்களா? இட்லி அவிக்கிறதுக்கு போறாங்க. இட்லி சுடணும், அவிக்கணும். சுடணும்னா நெருப்ப வச்சு சுடுறது, துப்பாக்கி வச்சு சுடுறது. நான் கேக்குறேன், தண்ணி இருமா வரேன். இட்லி அவிக்கணுங்கிறீங்க, நீங்க அடுப்ப பத்த வைக்கிறோம், அவியல் இது அடுப்ப பத்த வைக்கிறோம், சட்டியை தூக்கி அடுப்பு மேல வைக்கிறோம், எண்ணெய் ஊத்துறோம், தண்ணி ஊத்துறோம். தண்ணி சுடணுமா இல்லையா? தண்ணி சுட்டா தானே இட்லி அவியும். ஆமா, அதனால சுடுறதுக்காக போறாங்க. அவியல் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? சுடுறது சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? அவியல் சொன்னா உங்க அப்பா விட்டு முதல்ல குறைஞ்சு, சுடுதுன்னா உங்க அம்மா விட்டு முதல்ல. நான் ஏதோ உங்ககிட்ட கேட்க போறேன், நீங்க திசை திருப்பாதீங்க. ஆமா, நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்க பதில சொல்லுங்க. இப்ப எத்தனையோ பழங்களை சாப்பிடுறோம், மாம்பழம் சாப்பிடுறோம், கொட்டையை வேணான்னு தூக்கி போடுறோம், பழாப்பழம் சாப்பிடுறோம், கொட்டையை கீழே போடுறோம், பழத்தை சாப்பிடுறோம். அது மாதிரி பணப்பழம் சாப்பிடுறோம், கொட்டையை வேணான்னு கீழே தூக்கி போடுறோம். இதுதான் உலக இயற்கை, இறைவன் படைப்பு, இதுதான் நியதி. ஆனா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? வித்தியாசமா முன்னுக்கு பின் முரணா பழத்தை விட்டறிந்து கொட்டையை நீ தின்னு உயிர் வாழணும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்களே, அது என்ன கொட்டை? அந்த கொட்டையை தின்னு உயிர் வாழன்னு சொல்லுங்க பாத்தீங்களா? அந்த கொட்டை என்ன கொட்டை அப்படின்னு இந்த கோயில் கண்ணாப்பூர் மேடைகளை நீங்க சொல்லல அப்படின்னா, நாரதரே உங்க கொட்டையை அத்தே விடுவேன். அத்து இங்க வாங்க, கருமம் இது அத்து என்ன பண்ண போறேன்னா காதுல கிடக்குற கொட்டைய என்ன வள்ளியா? இதுக்கு நீங்க பதில சொல்லணும். நீங்க உங்களி என்னது சொல்லுங்க, மொழ நீளத்துல எனக்கு சொல்றீங்க வாழ்த்து. ஒரு வார்த்தையில சொல்றத விட்டுட்டு நீங்க வந்து என்னமோ கொட்டையத்துன்னு பழத்தை விட்டறி நீ உயிர் வாழ அப்படின்னா இது என்ன வாழ்த்து? நாரதர் எப்படிப்பட்டவர், அவருடைய தரம் என்ன, தகுதி என்ன, வள்ளிக்கு எப்படி வாழ்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாதா உங்களுக்கு? இப்ப நான் சொல்றியா இல்ல, என்ன உங்களுக்கு வருத்தம்னா நான் சொன்னது எதுவும் தவறு? ஆமா, ஏதோ பிழை. அது என்ன பெண்கள் போடக்கூடிய நகையில பொத்தலை இல்லாத நகை என்னத்தா? ஏத்தா 80 நகை நீங்க எல்லாம் போட்டிருக்கீங்க, 80 நகை நம்ம எடுக்கிறோம், வாங்குறோம், கொடுக்குறோம். அது என்ன பொத்தலை இல்லாத நகை யாராவது பாத்திருக்கீங்களா? என்ன முங்கை நீண்டாத்தான் முழங்கை நீளம். அப்ப முங்கை நீளம், அப்பதான் முழங்கை பெருமை. அதனாலதான் ஒரு முழத்தை கொடுத்தா பாஞ்சாலி கண்ணனுக்காக. எங்க எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, குளிச்சு முறை கரையேறிட்டான், கண்ணை மட்டும் உள்ளே உட்காந்துருந்தானா. வழியில பாஞ்சாலி வர்ற, என்னடா எல்லாரும் கரையேற்றாங்களே, இந்த கண்ணை மட்டும் உள்ள உட்காந்துருக்கானே. குறிப்பை உணர்ந்தான், என்ன பண்ணா, கண்ணன் கோவணம் ஆத்தோட போயிருச்சு, கண்ணை எப்படி உள்ள உட்காந்துருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா. எடுத்தா முந்தானைய கிழிச்சா, தூக்கி போட்டா. அப்பதான் கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், பாஞ்சாலி எப்போ ஒரு மலை துணி கொடுத்து என் மானத்தை காப்பாத்துறியோ உனக்கு நான் நிறைய தர்றேன் போ. அதனால்தான் துச்சாதனன் துயிலுகின்ற பொழுது ஆடுகளை கொடுத்து கொண்டிருந்தான். அத்தி முகத்திற்கும் பொத்தல் கரத்திற்கும் 10 காதம்டான்னு சிறப்பு இருக்கிறது. அதனால நான் கொடுத்த ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க முதல். விளக்கம் இல்லையா? இப்ப நான் கேக்குறேன், பலபலன்னு பேசினா வாய்க்கு கேடு. நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஒரு மான சோத்துக்கு ஒரு சோறு பதம். இப்ப நம்ம வந்திருக்கோமே, இது என்ன ஒரு கோயில் கண்ணாப்பூர். சபாஸ். இந்த கோயில் கண்ணாப்பூர் வரலாறுன்னு சொன்னேன். கோயில் கண்ணாப்பூர் வரலாறு சொன்னேன் இல்லையா? அப்ப இருப்பது சிவபெருமான். கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சிறப்பு ஏற்பட்ட பழமையான ஆலயம். அதனால்தான் 63 அடியார்களுக்கு இந்த ஆலயத்தில் மட்டும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. சிறப்பு நிறைய. அப்ப இருப்பது சிவபெருமான். இந்த சிவபெருமானுக்கு எத்தனைமா பிள்ளைங்க?
எத்தனை பிள்ளைங்க அப்படின்னா நிறைய சொல்லலாம். ஆ. ஆனா உலகம் அறிந்தது விநாயகர் பெருமான், முருகப்பெருமான், ஐயப்பன், நவ வீரர்கள் நிறைய சொல்லிக்கிறீங்க. நிறைய. ஆனா வீரபாகு அது இருக்கட்டா. அப்ப சிவபெருமானுக்கு பிள்ளைனாவே விநாயகர் பெருமான். ஆமா. இது வந்து முதல் பிள்ளை என்றாலே அவர்தான். இந்த வந்திருக்கிறது என்ன நாடு தெரியுமா? என்ன நாடு? சோழ நாடு. சோழ நாட்டின் தலைவர்கள் அந்த திருச்சி உரையும். எந்த ஊரே? சோழ நாட்டில் முற்கால சோழர்கள் தலைமையிடமாக கொண்ட ஆட்சி புரிஞ்ச இடம் எது கேட்டா திருச்சி உறையூர். சரி. திருச்சி போயிருக்கீங்களா? போயிருக்கேன். அங்க ஒரு பிள்ளை உட்கார்ந்திருப்பாரு. பிள்ளையார். அந்த பிள்ளையார் அதான் சிவனுக்கு பிள்ளை. அதுதான் கேட்கிறேன், அந்த பிள்ளை யாருன்னு. அதுதாங்க சிவனுக்கு பிள்ளைங்க அவரு. அதத்தாமா அந்த பிள்ளை யாருன்னு கேட்டேன். பிள்ளை யாருன்னா அவர்தான் விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமான். ஆமா. வினைகளை தீர்க்கக்கூடிய பிள்ளை யாருன்னு கேட்டா விநாயகர் பெருமான். இல்லையா? அங்க ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. ஆமா. பாத்திருக்கீங்களா? ஆமா. உச்சியில உயரத்துல அவர்தான் உச்சி பிள்ளையார். அந்த உச்சிங்கிற மலையில உட்கார்ந்து இருக்காரு. அந்த பிள்ளையார் அதாங்க உச்சி பிள்ளையார் சிவனுக்கு பிள்ளை. மா பேர் இருக்கா இல்லையா? அப்படி கேளுங்க. பிள்ளை யாரு பிள்ளை யாருன்னா அப்ப சிவனுக்கு பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். அதத்தான் அந்த பிள்ளை யாருன்னு கேட்டேன். இங்க பாருங்க, அவருக்கு உச்சியில இருக்கிறதுனால, திருச்சி மலைக்கோட்டையில உச்சியில இருக்கிறதுனால எல்லாரும் எப்படி கும்பிடுறோம்? உச்சி பிள்ளையார் தான் கும்பிடுறோம். இல்ல உனக்கு விவரம் தெரியல, நீ சுத்தப்படாது. அப்பா வெட்டிக்காரல எனக்கு வேலை இருக்கு. நான் திருலோக சஞ்சாரி. இங்க வாங்க. நீங்க சஞ்சாரியா இருங்க, என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க. சரி. உச்சியில இருக்கிறதுனால உச்சி பிள்ளையாரு. ஆனா உண்மையான பேர் என்னன்னு கேக்குறீங்க? அப்படி சொல்லு. அவருக்கு மாணிக்க விநாயகர்னு ஒரு பேர் இருக்கு. என்னங்க பேரு? மாணிக்க விநாயகர். அப்ப சோழ நாட்டின் தலைவமான அங்க இருக்கிற பிள்ளையாருக்கு பேரு மாணிக்க விநாயகர். பாண்டிய நாடு போயிருக்கல? ஆமா. பாண்டிய நாட்டுல அம்மாவுக்கு தான் பெருமை. எங்க பெருமை? மீனாட்சிக்கு. பாண்டிய நாட்டுல அம்மாவுக்கு பெருமை. சோழ நாட்டுல ஐயாவுக்கு பெருமை. சோழ நாட்டுல எந்த ஐயாவுக்கு பெருமை தெரியுமா? அங்க அம்மாவுடைய ஆட்சி, இங்க ஐயாவுடைய ஆட்சி. இத நீ வம்ப கட்ட போறேன்னு நினைக்கிறேன். ஏங்க நீங்க தான் ஐயா நீங்க அம்மா நீங்க. அம்மா அம்மான்னா யாரு? நம்மளுடைய மீனாட்சி. அதத்தான் சொல்றேன். அம்மாவுக்கு இருங்க. நீங்க தேர இழுத்து தெருவுல விட்டுறாதீங்க. நான் என்ன கேக்குறேன்? நீங்க வந்தாதான் பிரச்சனையே வரும். இல்லமா, அம்மாவுக்கு பெருமை அங்க, ஐயாவுக்கு பெருமை எங்க தெரியுமா? அதுதான் சில்லை என்ற சிதம்பரம். அங்க மட்டும் ஐயா சிவன் எப்படி வருவார் தெரியுமா? அங்க அவருடைய ஆட்சி. எப்ப வந்தாலும் தேர்ல தான் வருவாரு. இதெல்லாம் ஒரு விசேஷம். சோழ நாட்டை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். நிறைய விஷயங்களை நான் கதைக்கு வந்துடுறேன். நான் காலம் கடந்துகிட்டு இருக்கேன். அப்ப அங்க ஒரு பிள்ளையார பாக்குறோம். எங்க? பாண்டிய நாட்டுல. ஆமா. யார் அவரு? அவருக்கு முக்குருணி பிள்ளையார்னு ஒரு பேர். மூணும். நான் கேக்குறேன், முக்குருணி பிள்ளையார்னு என் பேர் வந்துச்சு. மாணிக்க விநாயகர் திருச்சி மலைக்கோட்டையில இருக்கிறவங்க உச்சி பிள்ளையார்னு வணங்குறான். ஆனா உண்மையான பேர் என்னன்னு கேட்டீங்க, மாணிக்க விநாயகர். பாண்டிய நாட்டுல ஒரு பிள்ளையாரு முக்குருணி பிள்ளையாரு. முக்குருணின்னு எப்படி அவருக்கு பேர் வந்துச்சு? உங்க வீட்டுல மரக்கா இருக்கா? இருக்கு. ஒரு மரக்காவுல அளந்த எத்தனை படி? அது ஒரு சில பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் வந்து ஒரு மரக்காவுக்கு 4 படி. ஆனா எங்க பகுதி ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு மரக்காவுக்கு 6 படி. நான் கேக்குறேன், நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஒரு மரக்காவுக்கு எத்தனை படினே? இந்த வந்துருச்சு கணக்கு 4 வந்துச்சா? அங்கெல்லாம் வந்து 6 படி. 6. அப்ப ஒரு மரக்கான 4 படி. அப்ப முக்குருனா 3 மரக்கா. சரி. முன்னாங்கு 12 படி. 12 படி நெல்லை எடுத்து அதை அரிசியாக்கி ஒரு கொழுக்கட்டையை செஞ்சு அந்த விநாயகர் பெருமானுக்கு வச்சு படைக்கணும் இல்லையா? சித்திரை மாசம் 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி இங்க கோயில் கண்ணாப்பூர்ல திருவிழா. நான் சொன்னேன் கொழுக்கட்டை. அந்த கொழுக்கட்டைய மதுரையில எந்த மாசம் எப்பமா வைப்பாங்க? ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி என்று அவருக்கு வச்சு படைப்பாங்க. அப்படி வைக்கணும். ஏன்னா முன்னாங்கு 12 படி 12 படி பச்சரிசி மாவை ஒரே கொழுக்கட்டையாக செய்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஆவணி மாசம் அவருக்கு வச்சு படைக்கிறோம். ஒரு கதை சொல்றது முக்கியம் இல்ல, அந்த கதைக்கு காரணம் வேண்டும். சரிங்க. ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா? இருக்கு. ஒண்ணுல ஒரு கோயில் கட்டுறோம். கோயில கட்டி ஒரு விநாயகரை பிரதிஷ்டை பண்றோம். செய்யற பொழுது விக்கிரம் எப்படிமா இருக்கும்? வெள்ளையா தான் இருக்கும். சபாஸ். அதனாலதான் இன்னைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி குறுக்குத்துறை அங்க இருக்கிற மலையில தான் கோயில் விக்கிரகம் செய்யணும். கணக்கு ஒரு விக்கிரகத்தை செஞ்சா பிரதிஷ்டை பண்ணா அபிஷேகம் பண்றோம். அப்ப அந்த விக்கிரகம் என்னவா மாறும்? அது அபிஷேகம் பண்ண கருப்பு நிறத்துல மாறிடும். அப்ப வெள்ளையா இருக்கிற விக்கிரகம் கருப்பா மாறும். ஆமா, இதான உண்மை. அதான் உண்மை. வேற மாற்றம் இல்ல. இந்த உலகத்துல முழு முதல் கடவுள் விநாயகர் பெருமான். அந்த விநாயகர் பெருமான் ஒரு இடத்துல எப்பவுமே வெள்ளையாவே இருக்காரு. எப்படி இருக்காரு? அபிஷேகம் பண்ணனாலும் வெள்ளையா இருக்காரா? அபிஷேகம் பண்ணாலும் வெள்ளையா தான் இருப்பாரு. அந்த பொத்தல் இல்லாத நகை நான் சொல்றேன். அத சொல்லுங்க. நான் சொல்ற கதையை கேட்டுக்க. உறுத்திக்கிட்டே இருக்குல எனக்கு. இருக்கற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எவ்வளவு நகைகள் இருக்கு, அது எது பொத்தல் இல்லாத நகை? இந்த வெள்ளை பிள்ளையாரு எப்படி உருவானார்? இந்த வெள்ளை பிள்ளையாரு இன்னைக்கு எந்த நாட்டுல இருக்காரு? எந்த ஊர்ல இருக்காரு? எங்க? உங்க அறிவுக்கு வேலை கொடுத்து பேசுங்க பாப்பா, திறமைய பாருங்க.
அந்த கொட்டை என்ன கொட்டை? என்ன எல்லாம் கொட்டையில தெரியுது. அப்ப பாருங்க, அதுக்கே பொறுக்கல நீங்க கொடுத்த ஆசீர்வாதம். இதுக்கா நல்ல மனசு வேணுங்க எதுக்குமே. என்ன வண்டியிலையா? ஆமா, இந்த மணி எத்தனை பாத்துக்குவோம், வர்றத பாத்துக்குவோம். இப்ப ஒரு தெய்வங்களை உருவாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த வெள்ளை பிள்ளையாரு எப்படி உருவானாருன்னு கேக்குறீங்க, அவ்வளவுதானே? அப்புறம் ஏதாவது வேற ஏதாவது கேட்டு கூடாது இல்ல. அதுக்கு முன்னால கலையில் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. இயலிசை நாடகம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சரி கேட்கிறேன். எப்படிமா ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி சுவாமி சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி சுவாமி சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நாடு மலை நாடு தொண்டை நாடு. இது அப்படியே இருக்கட்டும், கதையை சொல்லுங்க. அந்த பொத்தல் இல்லாத நகை நீங்க யார சொன்னீங்க? சரி, நான் கதைக்கு வந்துடுறேன். சரி, நம்ம ஊர்ல ஒரு கல்யாணம். சரி, அவங்க வீட்டுல சம்மதம் இல்ல. பொண்ணை கூட்டிக்கிட்டு பையன் என்ன பண்ணிட்டான், என்ன பண்ண, நேரா கோயில் கண்ணாப்பூருக்கு வந்துட்டான். யார் வீட்டுக்கு? கோயில் கண்ணாப்பூருக்கு வந்துட்டான். யார் வீட்டுக்கு இல்ல, பக்கத்துல ஐயா சரி தெரிநாதர், நடு தெரிநாதர் கோயிலுக்கு வந்தாச்சு. பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. யார் பாடின்னு கேட்கிறாங்க. ஐயா, இந்த பொண்ணை நான் விரும்பி, இந்த பொண்ணு விரும்பிச்சு, 2 பேரும் கூடி விட சம்மதம் இல்ல, நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கோயில் கண்டாப்பூர்ல சிவன் கோயிலுக்கு வந்து அங்க இந்த பொண்ணு மாப்பிள்ள சொன்னா இந்த ஊருக்காரவங்க என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதானே நியாயம். ஊர்ல பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க. எப்பா புள்ளைய கூட்டிட்டு வந்திய, கல்யாணம் பண்ணணுமே, இந்த புள்ள நிலத்தை கட்டுறதுக்கு தாலி வாங்கிட்டு வந்தியான்னு கேட்க வந்த அவசரத்துல தாலி வாங்கலன்னு சொல்ல, அப்பதான் அங்க உள்ள சொன்னாராம், தாலி என்னோட தாலி, அந்த தங்கத்துல செய்யறது, நேரா ஒரு வீட்டுல போய் முனமுறியாத ஒரு மஞ்சளை வாங்கிட்டு வா அப்படின்னு கொண்டு வர, மஞ்சள்ல மஞ்சள் கைத்த கட்டி ஐயாவுடைய பாதத்துல வச்சு எடுத்து அவன் கையில கொடுத்து அவ கழுத்துல கட்ட. அப்ப அங்க கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? ஆயிடுச்சா ஆகலையா? ஆயிடுச்சு. தங்கத்துல தாலி செஞ்சா அதுல ஓட்டை இருக்கும், மங்களகரமான மஞ்சள்ல ஓட்டை இருக்குமா? இருக்க. அதத்தான் சொன்னேன், போடுற நகையில பொத்தல் இல்லாத நகைன்னா மங்களகரமான மஞ்சளை நீர் அணிந்து தெரிஞ்சுக்க. கையெல்லாம் தட்டுறீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா அவரு சூசகம் என்ன தெரியுமா? என்ன? நான் வந்து அதாவது தாலி வாங்க கூட வக்கில்லாதவன கூட்டிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்க மறைமுகமா எனக்கு வாழ்த்து கொடுத்துருக்கீங்க. தாலியை விட மங்களமா மஞ்சளுக்கு தானமா மகிமை அதிகம். சரி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. அந்த கொட்டை என்ன? சரி, ஞாபகத்துல வச்சுக்கங்க நீங்க. அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க கேட்டீங்க, அதுக்கு நான் பதிலா சொல்றேன். அதாவது வெள்ளையாகவே ஒரு பிள்ளையார் இருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைகிறாங்க. நான் இடையில் குறுக்கு விசாரணை செய்வேன். ஏங்க, இது வள்ளி திருமண நாடகம், என்ன வக்கீல் வாதமா குறுக்கு விசாரணை பண்றதுக்கு? நான் கேக்குறேன், நான் கேட்ட கேள்விக்கு தவறான ஒரு பதில நீங்க சொன்னா, தவறான ஒரு பதிலை சொல்லும் பொழுது நீங்க கேட்கலாம். அதத்தான் சொன்னேன். சும்மா குறுக்க வரக்கூடாது. என்ன வாய் இவருக்கு அத்தாடி. திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைகிறாங்க. அப்படி கடையும் பொழுது என்ன வச்சு கடைகிறாங்க அப்படின்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. மந்தகிரி மலையை மத்தாக்கி அதிலே சந்திரனை தூணாக நிறுத்தி, நான் நிறைய குறுக்கு விசாரணை பண்ணுவேன். ஏன்னா அவங்க முருகனை வெளியே அந்த இதுக்கு வந்துட்டாங்க. நீங்க கதையை சொல்லி முடியும். ஏன்னா நான் இதுல இடையில குறுக்கு விசாரணை பண்ண ஆரம்பிச்சேன்னு 1 மணி நேரம் ஆகும். பேசுங்க. அப்படியா? ஆமா. மந்தகிரி மலையை மத்தாக்கி சந்திரனை தூணாக நிறுத்தி வாசி அப்படிங்கிற பாம்பை கயிறா போட்டு தேவர்களும் அசுரங்களும் கடைகிறாங்க. திருப்பார்கடலை கடைகிறாங்க. அவங்களுக்கு தேவை அமிர்தம் தானே. ஆனா அமிர்தத்துக்கு பதிலாக விஷம் தோன்றுகிறது. இந்த விஷம் தோன்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன் சொல்றாரு, அதாவது முதலில் ஒரு செயலை செய்யும் பொழுது பிள்ளையார வணங்கணும். பிள்ளையார வணங்கணும் அப்படின்னா நம்ம எந்த கோயிலுக்கு மாலை போட்டாலும் முதல்ல பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு தான் நம்ம கோயிலுக்கே போவோம்.
அது மாதிரி ஒரு வாத்தியார் பிள்ளைக்கு பாடம் எழுத போறாரு அப்படின்னா முதல்ல குருநாதர் பிள்ளையார் சொல்லி அப்படின்னு ஒண்ணு போடுவார். இது உலக இயற்கை. அப்ப சாதாரணமா பூலோகத்திலே வாழக்கூடிய மனிதர்களே பிள்ளையார் அப்படி வணங்கும் போது திருப்பாற்கடலை கரைவது எவ்வளவு பெரிய விசேஷம், எவ்வளவு பெரிய விசேஷம். அதனால பிள்ளையார வணங்கல, அதனால அமிர்தம் கிடைக்கலன்னு சொல்ல. இப்படித்தான் இடையில ஏதாவது வந்தா அப்புறம் எல்லாம் மாறிடும். அப்ப சரி, இந்த இடத்துல பிள்ளையார வணங்கணும். எப்படி வணங்கலாம் அப்படிங்கிற பொழுது தேவர்கள் எல்லாம் சேர்ந்து திருப்பாற்கடலை கடைஞ்சாங்க பத்தியலா. அப்படி கடையும் பொழுது இந்த நீராகப்பட்டது ஒன்றோடு ஒன்று மோதி நுரை கிளம்பி இந்த கடல் நுரையெல்லாம் அலையா அப்படி ஒதுங்கி நிக்குது. இந்த கடல் நுரை அனைத்தையும் ஒன்று சேகரித்து ஒரு பாத்திரத்துல வச்சு அந்த கடல் நுரையால் ஒரு உருவத்தை பிடித்தார். அவர்தான் வெள்ளை பிள்ளையார். தேவேந்திரனால் திருப்பார் கடலிலே கடல் நுரையால் உருவாக்கப்பட்டவர் தான் வெள்ளை பிள்ளையார். வெள்ளை பிள்ளையார் எப்படி உருவானார்? அற்புதமான கதை வந்துருச்சு. நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. நிலம் குறிஞ்சி நிலம். அப்பா பேரு நம்பி. அறிதற்கு பருவம், மங்கை பருவம். அதனால உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு கல்யாணம் பண்றதெல்லாம் நல்லா செய்யுங்க. மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு, எவ்வளவு சம்பளம், சொந்த வீடா வாடகை வீடா, வட்டிக்கு கொடுக்குறாரா இல்ல இவர் வாங்குறாரா, வேற அவர்கிட்ட ஏதாவது கெட்ட பழக்கங்கள், தண்ணி கிண்ணி பொம்பளை கும்பளை, இந்த வப்பாட்டி கிப்பாட்டி இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. இதெல்லாம் இல்லாம நல்ல குணமா ஒரு மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன். நல்லா பேசுற ஆள் போட்டு பேசுற எண்ணெயும் போட்டு கொஞ்சம், ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு நல்ல விஷயம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஒருவேளை நல்ல விஷயம் சொன்னா அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த நிலையில் இருந்தாலும் கூட மீண்டும் இந்த பகுதிக்கு வர்ற பொழுது கூட நான் நிறைய பேசுறேன். உனக்காக பார்த்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாரு? நாரதன் நிறுத்தி வைக்கும் கல்யாணத்தை பாரமா நல்ல ஒரு மாப்பிள்ளை திருவண்ணாமன் தானமா. கல்யாணத்தை பாரமா நல்ல ஒரு மாப்பிள்ளை திருவண்ணாமன் தானமா. முருக மனசு வச்சு போட போறா தானமா. முருக மனசு வச்சு போட போறோம் தானமா. முருக மனசு வச்சு போட போறா தானமா. அதுக்கு மேல தானமா. மாப்பிள்ளை யாருமா? முருகன், வேலவன், ஆறுமுகன், கந்தன், கடம்பன் அப்படின்னு உமக்காக மாட்டார். மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். அது மகனும் இந்த ஆபத்தை எதிர் விடுத்து, வைத்தியமிலே சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமில்லை உலகத்திலே. தந்தைக்கு மந்திரத்தை சார பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்றார் சுவாமி மலையிலே. வேலுண்டு வினையிலே மயிலுண்டு பயனில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை அப்படின்னு நான் அந்த கந்தன் நினைச்சு கவலை இல்லாம வாழ்ந்துக்கிட்டு. ஆறுமுகம் அருணிடும் அனுதினமும் ஏறுமுகம் தாங்க. அப்பனோ இறந்துண்ணி ஆத்தாலோ மலை நீலி ஒப்பரிய மாமன் உருதிரடி சப்பைக்கால் அண்ணனோ பெருமையிட்டான். இந்த ஆறுமுகத்திற்கு என்ன பெருமை. அக்காலை ஏறுவான், அம்மானை கைப்பிடிப்பான், சொக்காலை பக்கம் சொருகுவான், நக்கனவன் ஆட்டை எடுப்பான். இவர் எனக்கு மாமே மாமே இப்படிப்பட்டவர்லாம் எனக்கு வேண்டாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், நாடகம் மாத்திக்குவாங்க. என்ன பண்ணே என்ன என்ன கண்ட பண்ணே கண்ட காரும் என்ன பண்ணே என்ன என்ன கண்ட பண்ணே கண்ட காரும் என்ன பண்ணே என்ன 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 பண்ணே
அவரை தெய்வமா நினைக்கிறதுனாலதான். அதனால வேற மாப்பிள்ளை என்ன சொல்லுங்க, தெய்வத்தை போய் என்னால திருமணம் பண்ண முடியாது. அதனால என்ன சொல்ல போறேன், கொட்டி கொட்டி பாருங்க, கொட்டி கட்டில் மலைய கொட்டி 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 பாருங்க, கொட்டி கட்டில் மலைய வாடமா சொல்லாம உனக்கு நான் தெரியும். கை வரும் பேசலாமோ அது வந்தா கை வரும் பேசலாமோ வருகின்ற முருகப்பெருமான் உனக்கு வடக்கு மனமுடிக்கவில்லை என்ற நாரத நான் அல்ல அப்படிங்கிறது சத்தியம். போங்கல நீங்க வந்துட்டாருப்பதான் மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. பெங்களூர் ரமணியம்மா பாடிய பாடலை பாடியதற்காக சகோதரி அவர்களுக்கு ரூபாய் 50 அன்பளிப்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இங்க நிறைய விவரம் தெரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க. பாட்டு பாடினோடனே அது இன்னார் பாடுனது அப்படின்னு சொல்லி அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த அறிவாளிகள் இருக்கக்கூடிய இடம். ஆமா, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. முருகா வர வேண்டும் வர வேண்டும். இப்ப இவர் என்ன பண்ண போறாரு தெரியுமா? சொல்லுங்க. நேரம் முருகன் இருக்கிற மலையில போய் ஏறி என்ன 2 கட்டு விறகோடவா வர போறாரு. முருகனை பார்த்து சொல்ல போறாரு. இப்ப இந்த வண்டி போய் அந்த வண்டியை கிளப்ப போகுது. அது திருவாரூர்ல இருந்து வந்திருக்கிற வண்டி, பெரிய வண்டி வரட்டும். முருகா வர வேண்டும் வர வேண்டும், விரைவில் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். வருக வருக.